Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 6 டுவெல்த்தில் உள்ள லெசன் 6 சாலிட் ஸ்டேட்டோட புக் பேக் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வில் சி த ஒன் வேர்ட்ஸ். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் ஆப்ஷன் சி போத் கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ். Then second one, an ionic compound AXBY crystallizes in FCC type crystal structure with B ions at the center of each face and A ion occupying the corners of the cube. The correct formula of AXBY is second one, option B, AB3. Next, third one, the ratio of the closed pack atoms to the tetrahedral hole in cubic packing is option B, 1:2. Then fourth question, solid CO2 is an example of molecular solids. So molecular solids மூணு டைப் இருக்குது, அதில் ஒரு டைப் தான் solid CO2. So option C. Then fifth one, option A. Then sixth one, option C, 8 and 4. Then seventh one, option B, 6.023 into 10 to the power 22. Then eighth one, option D, M3 and 2. The ninth one, option C, 6. Then 10th one, option D, root 3 by 2 into 400 pm. Then 11th one, option A, 100 by 0.414. And coming to 12th one, the vacant space in BCC lattice unit cell is 32%. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ பிசிசியோட பேக்கட் எஃபிஷியன்சி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தட் இஸ் 68%. ஸோ 100லேருந்து 68 மைனஸ் பண்ணால் 32. இதே மாதிரி சிம்பிள் கியூபிக் செல்க்கும் கண்டுபிடிக்க தெரியணும், எஃப்சிசிக்கும் கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் சி 32, 12th one. ஸோ ஆப்ஷன் அண்ட் தென் 13th கொஸ்டின், ஆப்ஷன் பி, 848.5 pm. Then 14th one, B option, pi by 6. 15th one, A, excitation of electrons in the F centers. Then 16th one, option C, 1 by 2A is to root 3 by 4A is to 1 by 2 root 2A. Then 17th one, option D, root 3 by 2 into A. 18th one, option A, 915 kilogram meter per minus 3. 19th one, option B, equal number of cations and anions are missing from the lattice. So Scotty defect na கேட்டையானும் ஆனையானும் ஈக்குவலாக என்ன இருக்கும், நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா அது சைஸை பொறுத்து இருக்கும். ஸோ எல்லா டிஃபெக்ட்டுக்குமே ரீசன் படிச்சுக்கோங்க, எப்படினாலும் கேட்கலாம் கொஸ்டின். ஸோ 20th கொஸ்டின், ஆப்ஷன் சி, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ அதான் இப்போ தான் சொன்னோம், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டையான் லீவ்ஸ் இட்ஸ் நார்மல் பொசிஷன் அண்ட் மூவ்ஸ் டு த இண்டஸ்ட்ரியல்ஸ் பொசிஷன். ஸோ நார்மல் பொசிஷன்லேருந்து லீவ் ஆகி இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் ஒரு ஹோல் போய் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். So next 21, option D, both assertion and reason are false. Then 22, option B, FEO. Then 23, option A, XY8. Okay, the one words mark பண்ணிக்கோங்க. Next, answer the following question. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ், அடுத்த இந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்னா புக்கில் ஆன்சர் இருக்காது டேரெக்டாக. ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட. ஸோ அதில் போய் இதில் இல்லாத ஆன்சர்ஸ், புக்கில் இல்லாத ஆன்சர்ஸ்க்கெலாம் நீங்கள் அந்த மெட்டீரியலுக்கு போய் கோத்ரூ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 180. ஃபஸ்ட் வில் மார்க் த பேஜஸ். ஸோ இதில் எதில் இருக்குது அப்படிங்கிறத பேஜ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற பேஜில் போய் மார்க் பண்ணிக்கலாம். So first question, define unit cell, page number 180. Then second question, give any three characteristics of ionic crystal, 179. Differentiate crystalline solid and amorphous solid, 178. Then fourth question, we will refer the material. Fifth question, explain briefly 7 types of unit cell, 181. Then sixth question, distinguish between hexagonal close packing and cubic close packing, 190. Then distinguish between tetrahedral and octahedral voids, that is also 190. Then eighth question, what are point defects, 193. Then explain Scotty defect, 193. Write a short note on metal XX and metal deficiency defect with an example, 194 and 195. Calculate the number of atoms in FCC unit cell, 184. Then 12th question and 13th question, we will refer the material.
14th one 188. Calculate the packing efficiency of body centered cubic crystal. ஸோ இதே மாதிரி சிம்பிள் கியூபிக் எஸ்சியும் தெரியணும், அதுக்கப்புறம் எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கும் நம்ம படிச்சுக்கணும். 3 பேக்கிங் எஃபிஷியன்சியும் கண்டிப்பாக படிக்கணும். மேபி 1 வரலாம் அதிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் 15 ஆல்சோ வில் ரெஃபர் த மெட்டீரியல். 16th ஒன் பேஜ் நம்பர் 180. வாட் இஸ் மீன் பை கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பேஜ் நம்பர் 180. அண்ட் வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி கிறிஸ்டல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இஸ் 8. அந்த 8 அப்படின்னு போட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆன்சரே 8 தான். வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் இன் பிசிசி கிறிஸ்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சரே 8. அடுத்து கோஆர்டினேஷன் நம்பருக்கு டெஃபினிஷன் 180ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வர எல்லாமே சம்ஸ் தான். ஸோ யூ ரெஃபர் த மெட்டீரியல். இஃப் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் 24 ரைட் அ நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் 194 பேஜ் நம்பர் 194. ஸோ இதில் எதுலேருந்து எது வரைக்கும் எழுதணும் அப்படிங்கிறத வி வில் see the pages. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே வரலாம் இந்த லெசனில். ஸோ ஃபஸ்ட் பேஜில் வி ஹேவ் நோ ஆன்சர்ஸ் ஃபார் புக் பேக். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 178. ஸோ 178ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட் அந்த பாக்ஸ். ஸோ எத்தனை மார்க் கேட்குறாங்களோ அதை பொறுத்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ், அப்புறம் 3 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 5 மார்க் கேட்டாங்கன்னா 7 பாயிண்ட் எழுதணும். ஸோ ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா 5 மார்க்ஸ் சில டைம் கேட்கலாம். ஸோ அதனால் யூ ஸ்டடி த ஹோல் டேபிள் வித் அன் எக்ஸாம்பிள்ஸ். தட் இஸ் தேர்ட் கொஸ்டின், ரைட்? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 179 த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் சாலிட்ஸ். ஸோ அந்த 4 பாயிண்ட் 3 மார்க் கேட்டாங்கன்னா 4 பாயிண்ட் எழுதணும். 2 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் பேஜ் நம்பர் 180. ஸோ 180ல் what is meant by unit cell? A basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. ஸோ அந்த 2 லைன் மட்டும் எழுதினா போதும் யூனிட் செல் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர்? 17th கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கோம். the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called the coordination number of that particle. ஸோ அவ்வளோதான் டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 181 explain the 7 types of the கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், எக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் அண்டு ரோம்போஹெட்ரல் அப்படிங்கிறத எழுதிட்டு, ஸோ இந்த டயக்ராம்லாம் நெசசரி வேண்டாம், இதெல்லாம் கிடையாது, நெசசரி இல்லை. ஸோ என்ன எழுதணும் அப்படின்னா கியூபிக் அப்படின்னு போட்டு A = B = C, ஆல்ஃபா = பீட்டா = காமா = 90 டிகிரி. ஸோ அந்த சிஸ்டம்ஸோட பேர், கிறிஸ்டல்ஸோட பேரெல்லாம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ஆங்கிளும், அதுக்கப்புறம் சைட்ஸ் ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக அதை மட்டும் எழுதினா போதும். டயக்ராம் நாட் நெசசரி. ஸோ இது 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 184 த நம்பர் ஆஃப் calculate the number of atoms in the FCC unit cell. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது NC/8 + NF/2 இது எழுதணும். பேக்கிங் எஃபிஷியன்சின்னு கேட்டாங்கன்னா அது தனியாக. இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 11th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 188 இந்த இருக்கு பாருங்கள். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் த பாடி சென்டர்ட் கியூபிக் 14th கொஸ்டின். இதில் ஆரம்பித்து இந்த டயக்ராம்லாம் போட்டு எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இந்த 68% வரைக்கும் எழுதணும். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், சரியா? ஸோ 14th கொஸ்டின். இதே மாதிரி சிம்பிள் கியூபிக் பேக்கிங் எஃபிஷியன்சி, இந்த சிம்பிள் கியூபிக்னு ஒரு டயக்ராம் இருக்கா, இந்த டயக்ராமு, அதுக்கப்புறம் அதோட டெரிவேஷன். ஸோ 52.38 இந்த கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. வித் த பேக்கிங் எஃபிஷியன்சி டெஃபினிஷன். இந்த பேக்கிங் எஃபிஷியன்சினா என்ன, இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் கியூபிக்கும் படிச்சுக்கோங்க, பாடி சென்டர்ட் கியூபிக்கும் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 190 7th கொஸ்டின் டெட்ராஹெட்ரல் வாய்ட், ஆக்டாஹெட்ரல் வாய்ட் 7th கொஸ்டினுக்கு மார்க் பண்ணியிருக்க ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் வாய்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக் ஸ்பியர்ஸ். இஃப் த நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக் ஸ்பியர்ஸ் பி n, then the number of octahedral voids generated is equal to n and the tetrahedral void generated is equal to 2n. ஸோ கொடுத்துருவாங்க n அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் n அப்படிங்கிறது க்ளோஸ்டு பேக்ட் ஸ்பியர்ஸ், அது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது ஆக்டாஹெட்ரல் எவ்வளோ இருக்கும், டெட்ராஹெட்ரல் எவ்வளோ இருக்கும், அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுனா அது ஆக்டாஹெட்ரல். அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுனா தட் இஸ் டெட்ராஹெட்ரல்.
ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 2 மார்க்லலாம் எங்கள் பப்ளிக்கில் கேட்டது. ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த லெசன் நிறையா உள்ளே படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் கொடுத்துருக்க மெட்டீரியல்லே உள்ளே இருக்க கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இருக்குது. ஸோ அதையும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 193. வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்? ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன டெஃபினிஷன் புக்கில் இல்லை. ஸோ அதை மெட்டீரியல் பார்த்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட் எழுதிக்கோங்க. பாயிண்ட் டிஃபெக்ட் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், impurity defect. So further stoichiometric is classified into Scotty defect and Frenkel defect. Non-stoichiometric defects is classified into metal excess and metal deficiency defect. So இது வந்து 8th question. So definition plus classification. Next Scotty defect 9th question. So இந்த 2 mark இல்லை 3 mark கேட்டால் இந்த diagram இந்த பேராகிராஃப் மட்டும் எழுதினா போதும் வித் டயக்ராம். ஸோ 5 மார்க் கேட்கும்போது ஃபுல்லாக எழுதணும். 9th கொஸ்டின் ஸ்காட்டி டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 25th கொஸ்டின் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். நெக்ஸ்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இவ்வளோ எழுதினா போதும். 10th கொஸ்டின் வித் டயக்ராம். எக்ஸாம்பிள் வந்து சிங்க் ஆக்சைடு மெட்டல் எக்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் 10th கொஸ்டின் அதே தான், மெட்டல் எக்ஸஸும் மெட்டல் டிஃபிஷியன்சி 10th கொஸ்டின். ஸோ இவ்வளோ எழுதினா போதும் வித் டயக்ராம். ஓகேவா? ஸோ இதான் புக் பேக் கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு லெசனுக்குள்ள புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.